ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 22 தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடு 20 மிஸ் பண்ணவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துக்கு அந்த டிசேபிள் பொண்ணு வந்திருக்கா. 82 பொசிஷனில் இருக்க எஸ் ரேங்க் ஹண்டர் ஆளோட நிலைமை மோசமாக இருக்குது. அந்த இடமும் அப்படி பற்றி எரியுது. அங்கே டிசேபிள் பொண்ணு வரும்போதே சொல்கிறா, நான் உன் மேலே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன், ஆனால் அந்தளவுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஏன்னா நீ கடைசியில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சிட்ட. நீ ரொம்ப ஓவராக பண்ணியிருக்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல நிறைய பேர் வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன யோசிக்கிற? எல்லாரையுமே தனியாக உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு யோசிக்கிறியா? அப்படியா? ஆனால் எனக்கு ஒன்றும் பயமாக இல்லை. இதை கேட்குற ஆள் பயங்கரமாக தாக்குறான், ஆனால் அசால்ட்டாக அவள் டாச் பண்ணிடுறா. எப்படி அந்த அட்டாக்கை அவள் டாச் பண்ணா நான் யோசிக்கலை. இந்த மாதிரி என்னோட கடுமையான டெக்னிக்கை அதை உன்ன மாதிரி தகுதி இல்லாத ஒரு பர்சன் மேலே நான் பயன்படுத்தணும்னு. நான் இப்போ வேறு வழி இல்லை. ஏன்னா மாஸ்டருக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும். அதனால் சீக்கிரமாக முடிச்சிட வேண்டியதுதான். அங்கே எக்ஸ்ட்ரீம் மைட் ஓவர்லார்ட் அப்படின்னு ஒரு பஞ்சை விடுறா. அந்த பஞ்சோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கேயே அந்த ஆளோட கதையும் முடியுது. அதுக்கப்புறம் பின்னாடி அங்கே ரென் சொல்கிறா, கில்டு மாஸ்டர், உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். என்னதான் அந்த கிம் அவர் தான் என்கிட்ட சொல்ல சொன்னார். இதுக்கு மேலேயும் அவரை தேடக்கூடாதான். எனக்கு இதை கேட்கும்போது கொஞ்சம் சோகமாக இருக்குது. ஆனால் இதுலேயும் ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது. அவர் எதுக்காக என்னை தேடக்கூடாது அப்படின்னு சொன்னார்னா, அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை நான் முடிக்கிற வரைக்கும் நான் தேடக்கூடாது அப்படின்னு தான் இன்டைரக்டாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரமாக இந்த வேலையை நான் முடிக்கணும். மாஸ்டர், எனக்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம லீயோட கில்டுக்கு போகுது. அந்த இடத்துல லீ ரொம்ப ஆச்சரியமாகறா. ஏன்னா அந்த மேஜிக் பொண்ணை ஆள் தூக்கிட்டு வந்துட்டான். இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்கானா, இவளை வச்சு நம்மால் இந்த மேஜிக் சர்க்கிளை ஃபிக்ஸ் பண்ண முடியும். உன்னால் பண்ண முடியுமா? இல்லை முடியாதா? பண்ணுறேன், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்படி நான் இதை பண்ணிட்டா என்னை உயிரோட நீங்கள் விட்டுருவீங்களா? சரி, நீ பண்ணுறதை பொறுத்து தான். நீ அப்படி பண்ணி முடிச்சதா நான் மீதி விஷயத்தை பார்க்குறேன். கண்டிப்பாக நான் இப்போயே பண்ணுறேன். அங்கே லீ கேட்குறா, ஆனால் அந்த பர்சனை பார்க்குறதுக்கு நம்பிக்கையான பர்சன் மாதிரி தெரியலையே. ஏன்னா இந்த ஆனியா ஒரு பெரிய ஹை கிளாஸில் இருக்க மேஜ், அது போக ஒரு கிரிமினலாக இருந்திருக்கா. ஏகப்பட்ட ஆளுங்களை குரூப்பாக இவங்க கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி நீ டீல் பண்ண? அதுவா, அவங்களோட கதையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். ஆனால் இவ ஒரு மேஜ், இவளுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கும்போது இவளை அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அதுக்காகத்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். என்னது, அந்த ஆளுங்களோட கதையை நீ முடிச்சிட்டியா? அதுவும் தனியாவா? ஆமாம், நான் தனியாக முடிச்சிட்டேன். உன்னோட ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்தா எல்லாமே ஏ ரேங்க் அப்படின்னு தான் காட்டுது. ஆனால் எப்படி அவங்களோட கதையை நீ முடித்த? எல்லாருமே எஸ் ரேங்க். எனக்கும் அந்த விஷயம் புரியலை. ஆனால் சிஸ்டமே காட்டும்போது அதை பற்றி நான் யோசிக்க விரும்பலை. அதே மாதிரி இதை நான் ஈவா கிட்ட கேட்டாலும் இதுக்கான அத்தாரிட்டி உங்ககிட்ட இல்லை அப்படின்னு தான் அவள் சொல்லுவா. அதே மாதிரி இந்த ஆனியை பற்றி நீ எல்லாம் கவலைப்படாத. இவ எப்படிப்பட்ட பொண்ணுனா, லைட்டாக அவளை மிரட்டி பயமுறுத்தினா போதும், எந்த வேலையாக இருந்தாலும் உயிருக்காக பயந்து பண்ணிடுவா. இந்த மாதிரி டைப் தான். ஏன்னா அந்த இடத்துலையே பயங்கரமாக என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா, எல்லாரையுமே கொல்லும்போது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணுறேன். அந்த டைமில் தான் கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட பர்சனாலிட்டியை பார்த்துருப்பான். அதுவும் சர்வைவல் சென்டர்டு அப்படின்னு இருக்கும். அதாவது சர்வே பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கேரக்டர். அதனால தான் ஆள் இங்கே கொண்டு வந்திருக்கான். கையோட ஒரு எஸ்கிரேடில் இருக்க வாண்டியும் அங்கே ஒரு ரோபோ இருக்கும், அதையும் ஆள் கொடுக்குறான். இதை பார்க்குற லீ ரொம்ப ஆச்சரியமாகறான். இது எஸ்கிரேடா? ஆனால் நம்ம ஆள் அங்கே போகும்போதே சொல்கிறான், இப்போதைக்கு நான் போகிறேன். ஆனால் லீ, எதுக்கும் அவன் மேலே கண்ணை நீ வச்சுக்கோ. ஆனால் நீ எங்கே போய்கிட்டு இருக்க? அதுவா, எவ்வளோ விஷயத்த பண்ண அந்த ஆளுங்களுக்கு நான் ப்ரெசண்ட்டை கொடுக்க வேணாவா? அதுக்கு தான் ரீபே பண்ணணும்னு நான் ஏரிஸ் கில்டை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்றுட்ட வாங்கிட்டு டைரெக்டாக அவன் ஏரிஸ் கில்லோட பில்டிங்க்கு நோக்கி தான் அங்கே போகிறான். நம்ம கிம்மை அங்கே பார்த்த உடனே எல்லாருமே அப்படி ஓடி வராங்க. நில்லு, ஏரிஸ் கில்டோட மெம்பராக இருந்தால் ஒண்டி தான் உள்ளே வர முடியும். அப்படி இருக்கும்போது யாருக்குமே இங்கே பர்மிஷன் இல்லை, நீயும் வரக்கூடாது. ஆமாம், அந்த லீடர் அவன் இருக்கானா, அவனை நான் மீட் பண்ணணும். அதனால் மரியாதையாக அவனை வெளியில் வர சொல்லு. ஏன்னா அவனுக்காகவே ஒரு ப்ரெசண்ட்டை கொண்டு வந்திருக்கேன்.
எங்கே அவன், ஏன்னா என்னையே மொத்தமாக முடிக்கணும்னு இந்த இடத்துல என்னெல்லாம் ஆள் பண்ணான், அப்படி இருக்கும்போது அவனுக்கான ப்ரெசண்ட்டை நான் கொடுக்கக்கூடாதா? என்ன இது கரெக்ட் தானா? நம்ம ஹீரோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கிற ஹேமரை வச்சு பயங்கரமாக அடிக்கிறான். இதனால் எல்லாரோட நிலைமையும் ரொம்ப மோசமாகுது. எப்படி இந்த மாதிரி ஹேமரால் இப்படிப்பட்ட டேமேஜ் எப்படி கொடுக்க முடியும்? என்ன நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க? கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் தான். உங்களுக்கும் டிக்கெட்டை போட்டு டைரெக்டாக சொர்க்கத்துக்கே அனுப்புகிறேன். இதை கேட்குற அவங்க ரொம்பவும் பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜருக்கு அங்கே கால் வருது. அங்கே அட்டன் பண்ண உடனே மேனேஜர் ஒரு டாய் ஹேமரை வச்சு பயங்கரமாக அடிக்கிறான் அவன். நான் யோசிக்கலை, இவன் ரொம்ப பயங்கரமாக இருக்கான் மேனேஜர். அங்கே மேனேஜருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. அவரும் அங்கே இதே விஷயத்தை தான் யோசிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சதை விட அவன் ரொம்ப கொடூரமாக இருக்கான். இந்த மாதிரி டைமில் இது மட்டும் நியூஸாக மற்றவங்க கிட்ட பரவுச்சுன்னா அவ்வளோதான். எங்கள் கில்டோட மானமே அப்படியே கப்பலேறி போயிடும். ஏன்னா ஏரிஸ் கில்டு வெறும் ஒரு டாய் ஹேமரால் பீட் செய்யப்பட்டுச்சா அப்படின்னு நியூஸ் ஒண்டி பரவுச்சுன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுறது? நான் ஹெல்ப்புக்கு மற்றவங்களை கூப்பிடணுமா? இல்லை, அப்படி பண்ணால் எங்களுக்கு தான் அது அசிங்கமாக இருக்கும். இல்லை, நான் ஒன்றும் அப்படி பண்ணக்கூடாது. அங்கே இப்படி ஒரு சொல்லும்போது டோர் அப்படியே பறக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹே, உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு, உனக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் கொடுக்க வேண்டிய சில பல விஷயம் இருக்குது, அதை கொடுக்கணும்னு வந்திருக்கேன். மேனேஜருக்கு ரொம்ப பயமாக இருந்துருச்சு. ஆனால் டைமே கொடுக்காம பயங்கரமாக மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். அங்கே அடித்த அடியில் ஆள் அப்படியே சைடில் விழுறான். அங்கே கிம் வரும்போதே கேட்குறான், எத்தனை நாள் ஆயிருக்கும்ல காம்பன்சேஷனுக்கான பணத்தை வாங்கி. சரி, ஏதோ ஒன்று. ஆனால் நீ அனுப்புன அந்த பேனமோனியும் அந்த ஆளுங்களோட கதையை நான் முடிச்சிட்டேன். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேனே. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியலை. நீ உயிரோடு இருக்கிறது உனக்கே பிடிக்காதா? ஏன்னா அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியோ? ஆமாம், அந்த பேண்டமோனியும் அந்த குரூப்பையும் இவன் ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டானா? எப்படி? கிம்முக்கு அவங்க மேட்சே இல்லையா? இப்போ என்னால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இவன் சொல்கிறதுக்கு ஒத்துக்கிறது தான் ஒரே வழி. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.